புவக் தண்டாவே சனாவுடன் அரசாங்கத்தின் தொடர்பு. விமலின் வாக்குமூலம். நான் எதற்கும் பயந்தவனல்ல. சாமர சம்பத். குரங்கு போல தாவும் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், நாகரீகமாக நடந்து கொள்ளுங்கள். சபையில் ஜீவன் தொண்டமான். அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் மனம் திறந்த அமைச்சர். மஹிந்த ஒரு மாவீரர், ஞானசாரர் புகழாரம். மக்களின் நம்பிக்கைக்கு ஒருபோதும் துரோகம் இழைக்க மாட்டோம். ராமலிங்கம் சந்திரசேகர். சர்வதேச தளத்தில் இலங்கை வீரர்களுக்கு காத்திருக்கும் ஆபத்து. தமிழர்கள் மீது ஒடுக்குமுறைகளை பிரயோகித்த ஜே.ஆர். ஜெயவர்தன. டில்வின் சில்வா பகிரங்கம். கடல் வழியாக நாட்டிற்குள் கடத்தப்பட்ட 149 புறாக்கள், 2 கைது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்ச தங்காலை பிரதேச குற்றப்புலனாய்வு பணியகத்தில் ஆஜரானது தொடர்பாக போலீஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பெலியத்தே சனா என்று புவக் தண்டாவே சனா என்ற நபர் குறித்து விமல் வீரவன்ச விடுத்த அறிவிப்பு தொடர்பாக தொடங்கப்பட்ட விசாரணையின் காரணமாக அவரிடம் இவ்வாறு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி குறிப்பிட்ட பிரிவினரால் விசாரிக்கப்பட்ட போது விமல் வீரவன்ச பின்வரும் பதில்களை அளித்ததாக போலீஸ் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீரசிங்க சரத் அல்லது பெலியத்தே சனா என்று புவக் தண்டாவே சனாவை ஒருபோதும் பார்த்ததில்லை. மேலும் அவரை ஜேவிபியின் தீவிர உறுப்பினராக ஒருபோதும் அடையாளம் காணவில்லை. போதைப்பொருள் அரசின் அனுசரணையின் கீழ் கொண்டுவரப்படுவதாகவும் போதைப்பொருள் சுற்றி வளைப்பு அரசின் அனுசரணையின் கீழ் மேற்கொள்ளப்படுவதாகவும் தான் கூறியது நிலவும் பொதுவான சூழ்நிலையின் அடிப்படையில் அன்றி இந்த சம்பவத்துடன் அது தொடர்பில்லை என்றும் அவர் கூறினார். அத்தினங்களில் ஊடகங்கள் வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையிலேயே வீரசிங்க சரத் அல்லது பெலியத்தே சனா என்று புவக் தண்டாவே சனா என்பவர் போதைப்பொருள் கொண்டு வந்த படகின் உரிமையாளர் என்று கூறியதாக அவர் தெரிவித்தார். கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் போது ஜனாதிபதி அந்த பகுதிக்கு விஜயம் செய்த போது வீரசிங்க சரத் அல்லது பெலியத்தே சனா என்று புவக் தண்டாவே சனாவின் வீட்டிற்கு வந்து உணவு அருந்தவில்லை எனவும் மாறாக அவர் அந்த பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் உணவு அருந்தினார் என்பதையும் தான் அறிந்ததாக கூறினார். வீரசிங்க சரத் அல்லது பெலியத்தே சனா என்று புவக் தண்டாவே சனாவை கைது செய்வதில் ஏற்பட்ட தாமதம் அரசின் அனுசரணையால் இத்தகைய தாமதம் ஏற்படக்கூடும் என்று அவர் நம்பியதால் ஏற்பட்டதாக கூறினார். அதன்படி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச 2025 10/2 ஊடக சந்திப்பில் தெரிவித்த கருத்துக்களை உறுதிப்படுத்துவதற்காக எவ்வித சாட்சிகளும் நேற்றைய தினம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் போது சமர்ப்பிக்கவில்லை. எனவே பொய்யானதாக அறியப்பட்ட அல்லது பொய்யானதாக நம்பப்படும் எந்த ஒரு தகவலோ அல்லது கருத்தை தெரிவித்தது தொடர்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டு மேலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் தங்கள் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் தங்காலை பிரிவு குற்றப்புலனாய்வு பணியம் இது தொடர்பாக மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தங்காலை பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவில் அளித்த வாக்குமூலத்தை போலீசார் திரைத்து ஊடகங்களுக்கு வெளியிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் போலீஸ் தனது 3 மணி நேர வாக்குமூலத்தின் சில பகுதிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து திருத்தி வெளியிட்டு உண்மைகளை மறைக்க முயல்வதாக தெரிவித்தார். ஊடகங்களுக்கு அளித்த அறிக்கையின் ஒரு சில பகுதிகளை மட்டுமே போலீசார் வெளியிட்டதாகவும் விமல் வீரவன்ச தனது முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். விமல் வீரவன்சவின் பேஸ்புக் பதிவு. சமீபத்தில் கைது செய்யப்பட்ட பெலியத்தே சனா அல்லது புவக் தண்டாவே சனா என்ற நபர் தொடர்பாக ஒரு ஊடக சந்திப்பில் நான் வெளிப்படுத்திய தகவல்கள் குறித்து வாக்குமூலம் அளிக்க தங்காலை பிரிவு குற்றப்புலனாய்வு அலுவலகத்திற்கு வருமாறு எனக்கு வழங்கப்பட்ட அறிவிப்பின்படி நேற்று குறித்த அலுவலகத்திற்கு சென்று அனைத்து தகவல்களுடன் எனது முழு வாக்குமூலத்தையும் வழங்கினேன். குறித்த அலுவலகத்திற்கு நான் அளித்த முழு வாக்குமூலத்தின் சில பகுதிகளை மட்டுமே போலீஸ் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளது. நான் அளித்த சுமார் 3 மணி நேர வாக்குமூலத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட பகுதிகளை வேண்டுமென்று திருத்தி இவ்வாறு ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளது. போலீஸ் விரும்பியபடி அவற்றை திருத்தி இவ்வாறு வெளியிடுவதன் மூலம் புவக் தண்டாவே சனா மற்றும் அவரது அரசியல் தொடர்புகள் பற்றிய உண்மையை சமூகத்திலிருந்து மறைக்க போலீஸ் முயற்சிப்பதாக சந்தேகம் உள்ளது. சமூகத்தில் விவாதத்திற்குட்பட்ட ஒரு விடயம் போலீசாருக்கு வழங்கப்பட்ட வாக்குமூலங்களை போலீஸ் விரும்பியபடி அவற்றை திருத்தி இவ்வாறு வெளியிடுவதன் மூலம் புவக் தண்டாவே சனா மற்றும் அவரது அரசியல் தொடர்புகள் பற்றிய உண்மையை சமூகத்திலிருந்து மறைக்க போலீஸ் முயற்சிப்பதாக சந்தேகம் உள்ளது. சமூகத்தில் விவாதத்திற்குட்பட்ட ஒரு விடயம் போலீசாருக்கு வழங்கப்பட்ட வாக்குமூலங்களை விசாரித்து உண்மையை கண்டறிவதற்கு பதிலாக போலீசார் தங்கள் விருப்பப்படி அவற்றை திருத்துவதன் மூலம் தங்கள் சொந்த சுதந்திரத்தை கேள்விக்குள்ளாக்குகிறார்கள். அவற்றை விளம்பரப்படுத்துதல் போலீசாரால் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்ட அறிக்கை முற்றிலும் திரிவுபடுத்தப்பட்ட அறிக்கையாகும். மேலும் இது சட்டத்தை மதிக்கும் போலீசுக்கு ஏற்ற செயல் அல்ல, மாறாக அரசாங்கத்தின் சேறு பூசும் படைக்கேற்ற செயல் என்று கூற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்.
நான் எதிர்க்கட்சியினரிடம் சான்றிதழ் பெற்றுக்கொள்வதற்கு வேலை செய்பவன் அல்ல என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். புதிய அமைச்சு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார். இதன்போது மேலும் குறிப்பிடுகையில், எதிர்க்கட்சியினர் நாங்கள் செய்த நல்ல விடயங்களை பாராட்டியதும் இல்லை, இணைந்து செயற்படுவதும் இல்லை. கள்வர்களை கைது செய்யும் போது இணைந்து செயற்பட்டனர். அதனால் பாலா போன எதிர்க்கட்சியினர் உள்ளனர். 4 மாதங்கள் பேச்சுவார்த்தையின் பின்னரே அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் நாட்டின் பொருளாதாரம், தேசிய ஒருமைப்பாடு, போதைப் பொருளை கட்டுப்படுத்தல், டிஜிட்டல் மயப்படுத்தல், அரசு சேவையை துரிதப்படுத்தல் போன்ற முன்னிலை காரணங்களை கருத்தில் கொண்டு பல பேச்சுவார்த்தைகளின் பின்னர் புதிய திறமையானவர்களுக்கு அமைச்சு மற்றும் பிரதி அமைச்சர் வழங்குவது என்று பொது இனப்பாட்டின் பிரதிபலனே இந்த மாற்றம். இந்த அமைச்சு பாரிய பொறுப்பாகும். துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சு பெரும் சவாலானதாகும். இதில் மக்கள் தொடர்புகள் குறைவானதாகும். ஆனால் நகர அபிவிருத்தி மக்களுடன் தொடர்பு பட்டதாகும். அதனால் வேலை திட்டங்கள் அதிகமானதாகும். இந்த அமைச்சில் இதற்கு முன்னர் இருந்தவர்கள் அமைத்துள்ள திட்டங்களை முன்னெடுத்து செல்வதே எனது வேலை திட்டமாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்பதற்கு ஆதாரமாக ஆளுங்கட்சி உறுப்பினர் குரங்கு போல் தாவும் வகையில் செயற்படுகின்றார். ஆகவே தயவு செய்து நாகரிகமாக நடந்து கொள்ளுங்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வில் உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்னைக்கு மலையகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வீதிகள் அபிவிருத்தி செய்யாத தருணத்தில் இருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்கள் 1 வருஷம் அரசாங்கத்தில் இருக்கும்போது முக்கியமாக பகவந்தலாவ வீதியும் நுரையில டன்சனன் வீதியையும் நாங்கள் சரி கட்டணும். இருந்ததிலே பிரதான வீதிகள், பிரச்சனைக்குரிய வீதிகள்னால் அந்த 2 வீதிகள் தான் சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் கடந்த அரசாங்கத்தில் வந்த வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு நிதி ஒதுக்கீடுகள் வழங்கியிருந்தோம், குறிப்பாக வீதி அபிவிருத்திக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, வீதி அபிவிருத்தி இருந்தால் மட்டும்தான் பொருளாதாரம் மேம்படுத்த முடியும். ஆனால் இன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சுட்டி காட்ட வேணும். அதில் என் நேரத்துலேருந்து நான் கொஞ்சம் பங்கு எடுத்தாலும் பரவாயில்ல. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, உங்களுக்கு தெரியாத விதிமுறைகள் கிடையாது. அதே நேரத்தில் இன்னைக்கு இந்த 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 புகாரை நான் முன் வச்சு தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு கௌரவ சபாநாயகர் அவர்கள் உட்கார்ந்துருக்கும் போது கௌரவ அமைச்சர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அந்த அமைச்சர் பதில் சொல்லும் போது அது ஒரு தவறான கருத்து, ஒரு பொய்யான கருத்து. அதை திருத்துறதுக்கு முழு உரிமை எனக்கு இருக்கு. நான் திருத்தும் பணியில் ஈடுபடும் போது என்னோட ஒலிவாங்கியை வெட்டுறது, அதுக்கப்புறம் எனக்கு பதில் சொல்ல முடியாமல் அப்படியே நிப்பாட்டுறது, அது தவறான விஷயம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, எந்த விதமான அரசியலும் இதில் கிடையாது. கௌரவ அமைச்சர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், நாங்கள் 2000 பேருக்கு வீடுகள் வழங்குறோம். நான் சொன்னால் அது போய் வீடுகள் வழங்கல, ஒரு சர்டிஃபிகேட் வழங்குறீங்க. அந்த சர்டிஃபிகேட்டுக்கு எந்த விதமான சட்ட பலமும் கிடையாதுன்னு நான் தெரிவித்தேன். அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னார், வீடை உடனே கொடுக்க முடியுமா? உடனே கொடுக்க முடியாது, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் 1 வருஷம் நான் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் 1300 வீடுகளுக்கு மேலே நான் கட்டி முடிச்சு ஒப்படைச்சிருக்கேன். வீதிகளும் கட்டி முடிச்சு ஒப்படைச்சிருக்கோம். நான் கேட்ட கேள்வி, ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினராக நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லுங்கள், எத்தனை வீடுகள் கட்டியிருக்கீங்கன்னு. நேற்று நான் கேட்டேன், பதில் இல்லை. இன்னைக்கு நான் கேட்டேன், பதில் இல்லை. கேள்வி கேட்டால் உடனே பதில் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் பதறீங்கன்னு. நான் பதறாமல் நிதானமாக தான் கேட்குறேன். இதுக்கு மேலே நான் புத்தர் மாதிரி உட்காந்தா கேட்க முடியும். அதே நேரத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். இது அவமதிக்கிறதுக்காண்டி நான் சொல்ல விரும்பலை, ஒரு நியாயமான விஷயம். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களையும் எனக்கு உங்கள் மேலேயும் உங்களோட ஆளுங்கட்சி மேலேயும் நிறைய மதிப்பு இருக்குது. காரணம் என்னன்னா, ஒழுக்கத்தை கட்டி காப்பீங்க. ஆனால் மனிதன் குரங்குலருந்தான் வந்தானுக்கு ஒரு ஆதாரம் நீங்கள் உறுப்பினராக ஒருத்தரை வச்சுருக்கீங்க. இங்கேருந்து அங்கே தவறாரு கை கொடுக்க, அது சபை நாகரிகம் கிடையாது, சபை விதிமுறைகள் அது கிடையாது. அப்படி இருக்கும்போது தயவு செய்து அந்த மாதிரி வேலைகளை திருத்திக் கொள்ளும். இறுதியாக ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். முந்தா நேற்று கேட்டது தான் நான் மறுபடியும் கேட்குறேன், நேற்று கேட்டது தான் நான் இன்றைக்கும் மறுபடியும் கேட்குறேன். எத்தனை வீடுகள் கட்டப்பட்டிருக்கு? 1. 2வது, நீங்கள் வழங்குறது காணி உறுதி பத்திரம். அதில் 237 காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்படுது. அதுவும் நான் தயாரித்தது. நீங்கள் எவ்வளோ தயாரித்து மக்களுக்கு வழங்க போகிறீங்க? 3வது, எதுக்காண்டி 2000 சர்டிஃபிகேட்டை கொடுத்து வீடை வழங்குறோன்னு போய் சொல்லணும்? கடைசி கேள்வி, சம்பளம் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? கேட்டால் சொல்கிறாங்க கொடுப்பாங்கன்னு. ஆனால் 1 வருஷம் ஆச்சு, இன்னும் வரல. அது மட்டும் இல்லாமல் 1700 வழங்குவோன்னு சொல்கிறாங்க. 1700 நியாயமான சம்பளம்னு சொல்கிறாங்க. சரி, ஜீவன் தொண்டமான 1700 சம்பளத்தை சம்பள நிர்ணய சபையில் கொடுக்கும்போது, இல்லை எங்களுக்கு அது வேணாம், எங்களுக்கு 2138 தான் வேணும்னு நின்ன உறுப்பினர்கள் எங்கே? ஸோ இந்த ஆதங்கங்கள் எனக்கும் இருக்குது. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இதெல்லாம் உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். ஹேஷா வித்தானாகே அவர்கள்கிட்டையும் நான் நன்றி சொல்கிறேன் இந்த நேரத்தை எங்களுக்கு வழங்கினதுக்கு.
கடைசி எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. நேற்று கௌரவ அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அவர்களோட உரையில் என்பிபி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையும் தான் நான் இதை கேட்குறேன். அவரோட உரையில் ஒரு விஷயம் சொன்னார். எஸ்ஜேபி இதை பண்ணியிருக்காங்க, டிபிஏ இதை பண்ணியிருக்காங்க, சிடபிள்யூசி இது பண்ணியிருக்கு. ஒவ்வொரு கட்சியா திட்டினாங்க. ஒவ்வொரு கட்சி எதிர்கட்சியில் இருக்க ஒவ்வொரு கட்சியை நீங்க திட்டுறீங்க. அப்புறம் எதுக்காண்டி எல்லாரோடையும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட்டணி வச்சீங்க? ஏங்க நாங்க கெட்டவங்க, நீங்க நல்லவங்களா? எனக்கு அதுக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஏன்னா முன் வழியா சிடபிள்யூசியோட கூட்டணி, இன்னொரு வழியா போட்டோட கூட்டணி, இன்னொரு வழியா எஸ்ஜேபியோட கூட்டணி. கொஞ்சம் முதுகெலும்பு இருக்க வேணாமா இல்லையா? இவ்வளவுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் பிரதி தவிசாளர். நான் சிறையிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு வந்து பேசியவர். நான் எதற்கும் பயந்தவன் அல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கையின் போது இன்று வாய்மூல விடைக்கான வினாக்கள் நேரத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், நாடாளுமன்ற வரப்பிரசாதங்களுக்குட்பட்டு கதைப்பதாக சிலர் தெரிவிக்கின்றனர். அப்போது கடையிலும் பாலத்திற்கு அடியில் இருந்தா கதைப்பது. நான் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்காக புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் இருந்து சிஐடிக்கு வாக்குமூலம் வழங்குவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் சபாநாயகரே. எனக்கு அதற்கான சாட்சிகள் இருக்கின்றது. அப்படியென்றால் நாடாளுமன்றத்தை பூட்டிவிட்டு வெளியில்தான் கதைக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடத்த ஞானசார தேரர் உள்ளிட்ட பிக்குகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளனர். தங்காலில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் தனிப்பட்ட இல்லத்தில் அவர்கள் இந்த சந்திப்பை மேற்கொண்டுள்ளனர். இச்சந்திப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்த ஞானசார தேரர், மஹிந்த ராஜபக்ச நாட்டின் மறக்க முடியாத ஜனாதிபதி. அவர் நம் வாழ்நாளில் நாம் கண்ட ஒரு மாவீரர். இந்த கொரில்லா போரை முடிவுக்கு கொண்டுவர முடியாது என்று பலர் கூறிய போதிலும் மஹிந்த ராஜபக்ச 30 ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டு வந்தார் என குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் நிச்சயம் மாற்றம் வரும் என தமிழ் மக்கள் உறுதியாக நம்புகின்றனர். அந்த நம்பிக்கைக்கு ஒருபோதும் துரோகம் இழைக்க மாட்டோம் என்று கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அதே போன்ற மறுபுறத்தில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த நாட்டில் இருந்த அரசியல் கலாச்சாரம், அதாவது இந்த நாட்டின் அரசியல் கலாச்சாரம் என்பது கௌரவ உறுப்பினர் அவர்களே, கடந்த 76 வருட சாபக்கேடு என்று நாங்கள் சொல்வது வேறு எதையும் அல்ல. எந்த 76 வருடங்களாக இந்த நாட்டினுடைய அரசியல் என்பது மேட்டு குடிகளுக்கு மாத்திரம், தனவந்தர்களுக்கு மாத்திரம், நிலச்சுவாந்தர்களுக்கு மாத்திரமே சொந்தமாக இருந்த அரசியல். அப்ப அந்த சொந்தமாக இருந்த அரசியலில் அவர்கள் போடுகின்ற தாளத்துக்கு ஏற்பவே மற்றவர்கள் ஆடினார்கள் அல்லது ஆட்டுவித்தார்கள். அந்த ஆட்டுவிக்கின்ற நிலைமையில் இருந்து இந்த நாட்டின் மக்களும் எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மக்களுக்கு வாக்குறுதியை மாத்திரம் வழங்கி மக்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொண்டவர்களாக இருந்தார்கள். அப்ப அந்த நிலைமையில் கடந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்து இந்த நாட்டில் இருந்த அந்த மேட்டு குடிகளுக்கு மாத்திரம், உயர் வர்க்கத்திற்கு மாத்திரம் சொந்தமாக இருந்த அரசியல் சாமானிய மனிதர்கள் கையில் இன்றைக்கு ஆட்சி பீடம் கிடைத்திருக்கின்றது. அதனால் அந்த ஆட்சி பீடம் என்பது அந்த சாதாரண மனிதர்களை மதிக்கின்ற, சாதாரண மனிதர்களுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற, சாதாரண மக்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்கின்ற அரசு என்பதை, அரசாங்கம் என்பதை எவரும் மறந்துவிடக் கூடாது என்று நாங்கள் கூறுகின்றோம். அதனால் இந்த அரசாங்கத்தை இலங்கையில் வாழுகின்ற மக்கள், இலங்கையில் 2,20 லட்சமாக இருக்கின்ற மக்கள் ஒரு பொழுதும் இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கோ அல்லது எங்களை விட்டு நகர்வதற்கோ செல்ல மாட்டார்கள் என்பது உறுதி. அவர்கள் நாளுக்கு நாள் எங்களை சூழ அணிதிரண்டு வருகின்றார்கள் என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அந்த கிழமையில் இருந்த பொழுதுதான் நாங்கள் இன்றைக்கு திரும்பி பார்க்க வேண்டியிருக்கின்றது. கடந்த 1 வருடங்களாக நாங்கள் என்னதை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். விசேடமாக வடகிழக்கு பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏனைய மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட, கடந்த காலங்களில் இருந்த பொருளாதார பிரச்சனை என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். 2024 ஆண்டு ஆகின்ற பொழுது நாட்டில் இருந்த, அதாவது சாதாரணமாக ஒரு வங்கியில் ஒரு வெளிநாட்டிலிருந்து பொருட்கள் இறக்குமதி செய்ய வேண்டுமா, LC ஒன்று ஓப்பன் செய்து கொள்ள முடியாத நிலைமை இருந்த நாடு.
தனியார் வங்கியினுடைய கடிதங்கள் சிபாசுகள் வேண்டும் என கேட்ட நாடு. அந்த நிலையில் இருந்த நாடு மறுபக்கம் பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய வட்டி வீதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, வங்கிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, தளம்பல் நிலை இருந்த நாடு. அந்த தளம்பலில் இருந்த நிலையின் நாட்டை, அந்த அந்த வட்டி வீதம் அதிகரித்த நாட்டை, நாளுக்கு நாள் டாலர் இன்று அதிகரிக்குமா நாளை அதிகரிக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நாட்டை இன்றைக்கு நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஒரு நிலையான ஒரு நாடாக நாங்கள் மாற்றி அமைத்திருக்கின்றோம். அந்த நிலையான நாடாக மாத்திரமல்ல, நிலையான நாடாக மாத்திரமல்ல பொருளாதார ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் கூட நாளைக்கு நம்பகத்தன்மை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைமை ஏற்படுத்திருக்கும். அந்த வகையில் கௌரவ உறுப்பினர்களே, இன்றைக்கு நாங்கள் விசேடமாக இன்றைக்கு நாங்கள் ஒன்று விருச்சத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். கடந்த 76 வருடங்களாக இல்லாத நிலைமைகள் நாட்டில் புது உருவாகியிருக்கும். விசேடமாக வடகிழக்கு பிரதேசங்களில் வாழ்கின்ற தமிழர்கள் அல்லது வெளிநாடுகள் இருக்கின்ற டயஸ்போராக்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட, இந்த நாட்டை விட்டு வெளியேறுகள் எடுத்தால் கூட அவர்கள் நிம்மதியாக மீண்டும் இலங்கைக்கு காலடி வைக்கின்ற வருடம் என்றால் வேறு எதுவுமல்ல இந்த ஒரு வருட காலப்பகுதியாகும். அது மாத்திரமல்ல, கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டின் இனவாதத்தையும் மதவாதத்தையும் மாத்திரமே நம்பியிருந்த அரசியல்வாதிகள், இன ரீதியான பிளவுகளை நாளுக்கு நாள் ஏற்படுத்தி கொண்டிருந்த அரசியல்வாதிகள், அதன் மூலமாக தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அரசியல் நடவடிக்கைகள் எடுத்த அரசியலுக்கு பதிலாக கடந்த ஒரு வருடம் மாத்திரமே, கடந்த செப்டம்பர் மாதம் இருந்து மாத்திரமே நாட்டின் இனவாதம் சம்பந்தமாக மதவாதம் தொடர்பிலான எந்த ஒரு பிணக்குகளும் ஏற்படாத வருடம் என்றால் இந்த வருடமாகும். அப்ப அந்த வகையில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக ஒரு புறத்தில் அரசியல் ரீதியான கலாச்சாரத்தை நாங்கள் கட்டியெழுப்பியிருக்கின்றோம். சாதாரண மக்களும் இந்த நாட்டில் அரசியல் ரீதியான செயற்பாடுகளில் ஈடுபட முடியும் என்கின்ற நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கின்றோம். மறுபுறத்தில் இதனால் வரைக்கும் கடந்த 76 வருடங்கள் மாத்திரமல்ல, வெள்ளையர் காலத்தில் இருந்தும் கூட இந்த நாட்டின் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்டிருந்த பிளவுகளை இன்றைக்கு கடந்த காலப்பகுதியில் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். கௌரவ உறுப்பினர்களே, அந்த வகையில் எனக்கும் மகிழ்ச்சி. திரும்பி பார்க்கின்ற பொழுது நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். ஏனென்றால் இன்றைக்கு தான் நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களை முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் வடக்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு குறிக்கட்டுவான் பிரதேசத்தை எடுத்துக்கொண்டு இறங்குத்துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, மயிலட்சி துறைமுகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, கொழும்பு துறை இறங்குத்துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று எங்களுடைய மண்டைத்தீவு கிரிக்கெட் மைதானத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று சர்வதேச ரீதியாக உள்ளக விளையாட்டு அரங்கு ஒன்று அமைப்பதை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது மாத்திரமல்ல அங்கு இருக்கின்ற வீடு இல்லாது இருக்கின்றவர்களுக்கு வீட்டுரிமை பெற்றுக் கொடுப்பதை எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கு இருக்கின்ற மக்களுக்கு காணிகள் பறிக்கப்பட்டிருக்கின்ற அல்லது இராணுவத்தின் வசம் வைத்திருக்கின்ற அந்த காணிகளை மீள அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கொடுக்கப்படாதிருக்கின்ற காணிகளையும் எதிர்வரும் காலங்களில் விரைவாக எடுத்துக் கொடுப்பதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு கேகேஎஸ் பிரதேசத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று பரந்தன் பிரதேசத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, மாங்குளம் பிரதேசத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த பிரதேசங்கள் அனைத்தையுமே ஒரு தொழில் பேட்டையாக மாற்றுகின்ற, தொழில் வலயமாக மாற்றுகின்ற நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு வடக்கில் இருக்கின்ற தமிழ் இளைஞர் யுவதிகள் இன்றைக்கு அங்கு வாழ்கிறதா இல்லையா என்கின்ற நம்பிக்கை இழந்திருக்கின்ற நிலைமையில் அந்த நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற நடவடிக்கையை நாங்கள் இந்த வகையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அங்கு இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு நாளுக்கு நாள் மேலே வருகின்றது. அது மாத்திரமல்ல, அவர்கள் மத்தியில் நம்பிக்கை வந்திருக்கின்றது. கடந்த 76 வருடங்களாக நாங்கள் புறக்கணிக்கப்பட்டோம். எங்களுடைய பிரதேசங்கள் புறக்கணிக்கப்பட்டது, எங்களுடைய அபிவிருத்திகள் புறக்கணிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு
வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் முழுவதும் வேகமாக துரிதமாக பகாரி அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதன் மூலமாக அந்த மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கின்றது. இல்லை, எங்களை இது நாள் வரைக்கும் மாற்றின இவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள் என்கின்ற திடமான நம்பிக்கை வந்திருக்கின்றது. அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் ஒருபோதும் துரோகம் இழைக்க மாட்டோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன ஏகாதிபத்தியவாதி அரசாங்கம் ஒன்றை கட்டியெழுப்புவதாக தமிழர்கள் மீது ஒடுக்குமுறைகளை பிரயோகித்து சிங்கள தேசியவாதத்தை முன்னிலைப்படுத்தியதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். கருப்பு ஜூலை கலவரங்கள் ஜேபிபியினாலேயே நடத்தப்பட்டதாக பொய்யாக பரப்புரை செய்யப்பட்ட போதிலும் அக்கலவரங்களால் நாம் வெகுவாக பாதிக்கப்பட்டோம் என்பதை உண்மையாகும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று நடைபெற்ற நாட்டை உலுக்கிய 83 கருப்பு ஜூலையின் 7 நாட்கள் எனும் புலனாய்வு நூல் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறியதாவது: கருப்பு ஜூலை பற்றிய இந்த நூலானது மறைக்கப்பட்ட அல்லது திரிவுபடுத்தப்பட்ட வரலாற்றின் உண்மைகளை வெளிக்கொணர்வதற்கு பங்களிப்பு செய்யும் வகையில் அமைந்திருக்கின்றது. 1983ஆம் ஆண்டு இடம்பெற்ற கருப்பு ஜூலை கலவரம் தொடர்பில் பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதேபோன்று 1988, 1989களில் இடம்பெற்ற கலவரங்களை ஜேபிபி கலவரம் என்று அடையாளப்படுத்துகின்றார்கள். ஆனால் உண்மையில் அந்த கலவரங்களை தோற்றுவிக்கவில்லை, மாறாக அவற்றால் வெகுவாக பாதிக்கப்பட்டோர். அதேபோன்று 1983 கருப்பு ஜூலை கலவரத்தினால் நான் வெகுவாக பாதிக்கப்பட்டேன். ஏனெனில் அக்கால பகுதியில் நான் எனது கட்சியின் களுத்துறை மாவட்டம் பேருவளை ஒருங்கிணைப்பாளராகவும் முழுநேர கட்சி செயற்பாட்டாளராகவும் இருந்தேன். இருப்பினும் கலவரத்தை அடுத்து எமது கட்சியும் தடை செய்யப்பட்ட கட்சியாக அறிவிக்கப்பட்டது. அதனையடுத்து எமது அரசியல் செயற்பாடுகள் முடங்கியதுடன் அவற்றை ரகசியமாக முன்னெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம். அப்போதைய ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனவுக்கு ஏகாதிபத்தியவாதி அரசாங்கம் ஒன்றை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருந்தது. அதற்காக தமிழர்கள் மீது ஒடுக்குமுறைகளை பிரயோகித்து சிங்கள தேசியவாதத்தை முன்னிலைப்படுத்தினார். அது மாத்திரமன்றி அரசியலமைப்பினூடாக சகல அதிகாரங்களையும் கொண்ட நிறைவேற்றதிகார ஜனாதிபதி முறைமையை அறிமுகப்படுத்தினார். அவ்வேளையில் கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் இப்போதும் நடைமுறையில் இருக்கின்றது. ஆனால் அதனை நீக்குவதற்கு அவசியமான சகல நடவடிக்கைகளும் எமது அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு எமக்கும் மக்களுக்கும் எதிர்கால சகல ஒடுக்குமுறைகளும் திட்டமிட்டு பிரயோகிக்கப்பட்டன. அதேவேளை ஜேபிபியினாலேயே கருப்பு ஜூலை கலவரங்கள் நடத்தப்பட்டன என்ற கருத்துக்களும் தீவிரமாக பகிரப்பட்டன. எனவே தமிழ் மக்களின் மனங்களில் இக்கலவரங்களை நாம் தான் நடத்தினோம் என்ற எண்ணம் இருக்கின்றதா என்று தெரியவில்லை. அதன் பின்னர் நாம் வடக்கில் உள்ள போராட்ட இயக்கங்களுடன் தொடர்புகளை பேணி வருவதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியினால் பரப்புரை செய்யப்பட்டது. இவ்விரு கருத்துக்களுக்கும் இடையிலே பாரிய முரண்பாடு காணப்படுகின்றது. இவ்வாறு ஜே.ஆர். ஜெயவர்தன எனும் ஒரு தனி மனிதனின் அதிகார வரியினால் வடக்கு கிழக்கு தெற்கென எவ்வித பேதமுமின்றி ஒட்டுமொத்த நாடும் பாரிய விலையை செலுத்தியிருக்கின்றது என்றார். நாட்டில் எலிக்காய்ச்சல் பரவுவதற்கு அதிக வாய்ப்புள்ள 12 மாவட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச இன்று தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டாரவின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி காலி, ரத்னபுரி, களுத்துறை, கேகாலை, குருநாகல், மாத்தறை, ஹம்பாந்தோட்டை, அனுராதபுரம், பொலனர்வை, வதுளை, கம்பகா மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்கள் எலிக்காய்ச்சல் பரவுவதற்கான அதிக வாய்ப்புள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நோயை கட்டுப்படுத்த தேவையான மாத்திரைகள் நாட்டில் போதுமான அளவு கிடைப்பதாகவும் நெல் வயல்கள் போன்ற பகுதிகளில் வேலை செய்பவர்கள் முறையாக மருந்தை உட்கொள்ளுமாறும் அமைச்சர் இதன்போது கேட்டுக் கொண்டுள்ளார். ஒரு மாதத்திற்கு 10,000 மாத்திரைகள் தேவைப்படுவதாகவும் 3 மாதங்களுக்கு தேவையான மாத்திரைகள் தற்போது கையிருப்பில் இருப்பதாகவும் 9 மாதங்களுக்கு தேவையான மற்றொரு இருப்பு விரைவில் பெறப்படும் என்றும் இதன்போது அமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து கடல் வழியாக நாட்டிற்குள் கடத்தப்பட்ட 149 புறாக்களை இலங்கை கடற்படையினர் நேற்று கைப்பற்றியுள்ளனர். இந்தியாவிலிருந்து கட்பட்டிக்கு பயணித்த கப்பல் ஒன்றில் குறைத்த புறாக்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் கப்பலில் இருந்த சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டதாகவும் இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. கைப்பற்றப்பட்ட புறாக்கள் மேலதிக நடவடிக்கைகளுக்காக வனவிலங்கு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. விசாரணைகளின் போது இந்த புறாக்கள் விற்பனைக்காக நாட்டுக்கு கடத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. புறா ஒன்றின் விலை 50,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்தனர். பொது போக்குவரத்து சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் பலரது மோட்டார் சைக்கிள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கல்முனை தலைமையக போலீஸ் மோட்டார் போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரியும் பிரதான போலீஸ் பரிசோதகருமான பி.டி. நசீர் தெரிவித்தார். அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நகரப்பகுதி உட்பட புறநகர் பகுதிகளில் வெள்ளிக்கிழமை விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது மோட்டார் சைக்கிள் ஆவணம், காப்புறுதி எதுவுமின்றி மோட்டார் சைக்கிளை செலுத்துவது, சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனம் செலுத்துவது, தலைக்கவசம் அணியாது செல்வது,
செல்வது, ஒரு மோட்டார் சைக்கிளில் 2க்கு மேற்பட்டவர்கள் பயணிப்பது, அதிவேகமாக செல்வது, மிக ஒலி எழுப்பிய மோட்டார் சைக்கிள்கள் தொடர்பில் தலைக்கவசம் இன்றியும் சாரதி அனுமதி பத்திரம் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் இன்றி பயணித்தமை உள்ளிட்ட பொது போக்குவரத்து சட்டத்திட்டங்களை மீறிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் 20க்கு மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் உட்பட அதனை ஓட்டிய சந்தேக நபர்கள் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டனர். இச்சோதனை நடவடிக்கையானது அம்பாறை மாவட்ட கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் MK இப்னு அசார் வழிகாட்டலில் கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லசந்த கல்வாராட்சி தலைமையில் மேற்கொள்ளப்பட்டன. கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கமைய பொது போக்குவரத்து சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் பலரது மோட்டார் சைக்கிள்கள் உள்ளிட்ட சான்று பொருட்கள் என்பன சட்ட நடவடிக்கைக்காக கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டன. மேலும் குறித்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் சம்மாந்துறை சவளக்கடை மத்திய முகாம் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திரிவைத்த குளம் காணி ஆக்கிரமிப்பு தொடர்பில் வெளிப்படுத்தியமைக்காக மொட்டுக்கட்சியின் அமைப்பாளரால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் S. தபபாலன் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து குறித்த விடயம் தொடர்பில் வவுனியா கண்டி வீதியில் அமைந்துள்ள சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தில் நேற்று முறைப்பாடு செய்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அந்த விடயங்களை நாங்கள் கடந்த ஜூலை மாதம் களவிஜயம் செய்து ஊடகங்கள் வாயிலாக வெளிக்கொண்டு வந்திருந்தோம். காணி உரிமையாளர் ஒளிமடுவில் இருக்கிறார்கள். அவர்கள் காணியை வெளியாகிய போது அவர்கள் மீது வன இலாகா திணைக்களம் வழக்கு தாக்கல் செய்து 3 வருடங்கள் வழக்கு இடம்பெற்று தள்ளுபடி செய்திருந்தது. இந்த நிலையில்தான் போகசோபிய குடியேற்றவாசிகளால், குறிப்பாக மஹிந்தவின் மொட்டு கட்சியின் அமைப்பாளராக இருக்கின்ற விமல் தர்மராஜா குழுவினரால் டோசர் மூலம் காடுகள் அளிக்கப்பட்டு அந்த இடத்தில் விவசாயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விடயங்களை ஊடகங்கள் மூலம் நாம் வெளியில் கொண்டு வந்திருந்தோம். கடந்த மாதம் 30ஆம் தேதி அந்த இடங்களை பார்வையிட வன்னியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் மற்றும் வவுனியா வடக்கு பிரதேச சபை தவிசாளர் உள்ளிட்ட குழுவினர் சென்றிருந்தனர். அந்த இடத்திற்கு வருகை தந்த காணியை ஆக்கிரமித்துள்ள விமல் தர்மராஜா போன்ற குழுவினர் அங்கு வருகை தந்தவர்களை பார்த்து அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டதுடன் என்னுடைய பெயரினையும் பிரதேச சபை உறுப்பினர் தமிழ் செல்வனின் பெயரையும் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனின் பெயரையும் குறிப்பிட்டு அவர்கள் எங்கு இருக்கிறார்கள், அவர்களை வெட்டுவதற்காக அவர்களை கொலை செய்யத்தான் வந்தோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் முன்னால் தெரிவித்திருந்தார்கள். அச்சுறுத்துகின்ற மற்றும் தெரிவித்த கருத்துக்கள் எல்லாம் காணொலிகளாக உள்ளன. அந்த பகுதி போகஸ்வெவ போலீஸ் நிலையத்திற்கு உட்பட்டதாக இருந்தாலும் அந்த அச்சுறுத்தலுக்கு எதிராக வவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்திற்கு வந்து முறைப்பாட்டை வழங்கியுள்ளோம். அவர்கள் நேரடியாக போகஸ்வெவ போலீஸ் நிலையம் ஊடாக இதனை அணுகுவதற்காக இந்த விசாரணையை மேற்கொள்ளுமாறு அந்த அதிகாரிக்கு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அறிவுறுத்தியுள்ளார். நாங்கள் வாக்குமூலம் வழங்கியுள்ளோம். எமது நிலங்களை அரசு திணைக்களங்களுடன் இணைந்து ஆக்கிரமித்து 2010 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்துள்ளார்கள். காணி உரிமையாளர்கள் போவதற்கு தடை போடும் திணைக்களங்கள் குடியேற்ற சிங்களவர்கள் துப்புரவு செய்து அபகரிக்கும் போது பேசாமல் இருக்கிறார்கள். இனிவரும் காலங்களில் இவ்வாறான அச்சுறுத்தல் வந்தாலும் திரிவைத்த குளம் தமிழர் காணிகளை மீட்க தொடர்ந்து போராடுவோம் என தெரிவித்தார். ரோம் சட்டத்தில் கையெழுத்திடுவது இலங்கை ராணுவ வீரர்களுக்கு மோசமான விளைவுகளை மட்டுமே வழிவகுக்கும் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணையத்தின் முன்னாள் தலைவர் பிரதீபா மகாநாமகேவா எச்சரித்துள்ளார். அத்துடன் அவர் ஐநாவில் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட தீர்மானங்களின் விளைவாக 58 ராணுவ வீரர்கள் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கையெழுத்திடுவது தொடர்பில் தற்போதைய அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட தீர்மானங்களின் விளைவாக 58 ராணுவ வீரர்கள் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. ரோம் சட்டத்திலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிலும் கையெழுத்திடுவது ராணுவத்திற்கு மேலும் சிரமங்களை உருவாக்கும். மேலும் ஒரு நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்க ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை. இலங்கையின் இறையாண்மை அதன் அரசியமைப்பால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள எந்த அரசாங்கமும் எந்த ஒரு சர்வதேச விசாரணைக்கும் ஒருபோதும் ஒப்புக்கொண்டதில்லை என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் இலங்கை வீரர்களுக்கு எதிராக மீண்டும் மீண்டும் எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் ஐரோப்பிய நாடுகளால் முன்வைக்கப்பட்ட தீர்மானங்களையும் அவர் கண்டித்து ரோம் சட்டத்தில் கையெழுத்திடுவது தொடர்பிலும் எச்சரித்தார். இந்த நிலையில் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகம் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் சட்டத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளது. இது அரசியல் மற்றும் ராணுவ தலைவர்கள் இருவரையும் சர்வதேச வழக்கு தொடரும் எல்லைக்குள் கொண்டுவரும் ஒரு நடவடிக்கையாகும். இருப்பினும் அடுத்தடுத்த இலங்கை அரசாங்கங்கள் அவ்வாறு செய்ய மறுத்து தமிழ் மக்களுக்கு எதிரான போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்களை காப்பாற்றி வருகின்றன. பல்வேறு பயண தடைகளின் கீழ் உள்ள இலங்கை ராணுவ அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் ஆயுத மோதலின் போது தமிழர்களுக்கு எதிரான பல்வேறு குற்றங்களுக்காக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். இதில் பொதுமக்கள் பகுதிகள் அல்லது மருத்துவமனைகள் மீது ஷெல் தாக்குதல், சட்டத்திற்கு புறம்பான கொலைகள், சித்திரவதை, கட்டாயமாக காணாமல் போதல் மற்றும் பாலியல் வன்முறை ஆகியவை அடங்கும்.
வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி என கூறப்படும் மகேஷ் பண்டாரவின் மைத்துனர் துப்பாக்கிகள் மற்றும் கோரிய ஆயுதங்களுடன் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி பிரதி போலீஸ் மா அதிபர் சமந்தடி சில்வாவின் உத்தரவு மற்றும் அறிவுறுத்தலின் பேரில் பணிப்பாளர் TPU கொடித்தூக்கவின் வழிகாட்டுதல் மற்றும் மேற்பார்வையின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். பன்னல போலீஸ் பிரிவின் மாகந்துர கோனவில பகுதியில் நேற்று இந்த சோதனை இடம்பெற்றது. இதன்போது மாகந்துர கோனவில பகுதியைச் சேர்ந்த 46 வயதான சந்தேக நபர் பின்வரும் ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைக்காக பன்னல போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள்: வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு ரிப்பீட்டர் வகை ஆயுதம், வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட மைக்ரோ பிஸ்டல் ஒன்று, பிஸ்டலுக்கான ஒரு தோட்டா கோப்பு, 7-9 மில்லிமீட்டர் தோட்டாக்கள், 9-12 ரக போரா தோட்டாக்கள், ஒரு பால், 1100 பணம், 79-14-32 553 வி கொண்ட தேசிய அடையாள அட்டையுடன் கூடிய ஒரு பணப்பை.